அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பயிர் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி. இது பார்த்தீங்கன்னா இப்போது முக்கியமாக கிருஷ்ணகிரி சைடில் ரெகுலராக பண்ணக்கூடிய ஒரு பயிராக இருக்குது. பட் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சிகள் தாக்கக்கூடிய தன்மை இப்போ வந்துச்சு. அதெல்லாம் இது ஒரு அதில் பெரிய பூச்சி தாக்குதல் இருக்காது, நோய் தாக்குதல் இருக்காது. இப்போது அதுலேயுமே நிறைய பூச்சி தாக்குதல் நோய்கள் வந்துருச்சு. இதுக்கு என்ன பண்ணலாம், என்னென்ன பூச்சிகள் தாக்கும், என்னென்ன நோய்கள் தாக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான பூச்சின்னு பார்த்தீங்கன்னா பீட்டல்னு சொல்லுவோம். அதாவது வண்டுங்க, கூன் வண்டு மாதிரி இருக்கும். அது என்ன பண்ணுன்னா அதோட தண்டு பகுதி இருக்கு இல்லையா, அதாவது கிழங்கு பகுதியில் நிறைய ஓட்டையாக போட்டு வைக்கும். இலையில அந்த மாதிரியான டேமேஜ் நிறையா பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிட்ஸ் தாக்கும். அதாவது ஏபிட்ஸ் என்ன பண்ணும், சாறு உறிஞ்சும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கட்வோம் வரும். கட்வோம் இலையை ஃபுல்லாக கட் பண்ணிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அது பச்சை தத்து பூச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாறு உறிஞ்சும் பூச்சி அப்படின்னாலே நம்ம பயோ நேச்சரில் ரொம்ப ஜாஸ்தி இல்லை லைட்டாக தான் இருக்குது அப்படின்னா க்யூர் அண்ட் கேர் 5 மில்லி 1 லிட்டர் தண்ணி கொடுக்கலாம். இல்லை ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்க, நிறைய இருக்குது, பீட்டல்ஸ் அதிகமாக இருக்குது, அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டோம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைஸோ க்யூர் அது நீங்கள் 2.5 ml per liter ஆஃப் வாட்டருக்கு போகலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் 2. அதாவது ரைஸோ க்யூர் இல்லைன்னா நீங்கள் எஸ் 1.5 ml 2 ml வரைக்கும் 1 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் போகலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஏபிட்ஸு அடுத்து ஏபிட்டல்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இதில் இருக்குது. ஆல்டர்னேரியா இலை புள்ளி வருங்க. இது பார்த்தீங்கன்னா கண் வடிவ புள்ளி அப்படியே இலை ஃபுல்லாக அப்படியே வட்டமாக காஞ்சி போயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுக்கு அடிசாம்பல் நோய், அதாவது சாம்பல் நோய் மாதிரி ஒயிட் கலரில் படியும், அந்த இலை அப்படியே மடிஞ்சிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரூட் ராட் வருங்க. உங்களுக்கு கிழங்கு அப்படியே அழுகல் ஆரம்பம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொசைக் வைரஸ் வரும், ரேடிஷ் மொசைக் வைரஸ். அது தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. இந்த நோய்க்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழக்கம் போல் நம்மளோட ஃபைட்டோபாஸ் 5 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு, அடுத்தது மாஸ்க் 3 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு கூட இப்போ நீங்கள் பூச்சிக்கு சொன்ன மருந்துகளே இது கூட சேர்த்துக்கலாம். அதனோட சேர்த்து ஒவ்வொரு முறைக்கும் ஒரு டானிக் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைட்டோசில் ஸ்ப்ரேயிங் கிரேடு வந்திருக்கு இல்லையா, அது 50 கிராம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 10 கிராம் டான் ப்ளஸ். இதை சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு பூச்சி நோய் தாக்குதல் மிக மிக குறைவாக இருக்கும். இருந்தாலும் சூப்பரான கண்ட்ரோல் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் வழக்கம் போல் நம்ம செடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நாளில் நம்ம ஃபைட்டோசில் 2 பேக்குங்க. ஏன்னா இது குறுகிய கால பயிர்ன்றதால 2 பேக் ஃபைட்டோசில் கூட 2 கிலோ ஹியூமேக் நீங்கள் போடும்போது ஒரு சிறப்பான பயிரை உருவாக்க முடியும். அடுத்தது நல்ல கலர் வரும். முள்ளங்கி பொறுத்தவரை எந்த அளவுக்கு கலர் வருதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ரேட்டு கிடைக்கும். நல்ல கலர் வரும், நல்ல சைஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா நல்ல டேஸ்ட் வருங்க. நல்ல ஒரு ஆர்கானிக் உரங்களை நீங்கள் போட்டு வளர்த்து கொடுக்கும்போது மிக சரியான ஒரு பயிரை உங்களால் உருவாக்க முடியும். உங்களுக்கும் நல்லது, மண்ணுக்கும் நல்லது, வாங்கி சாப்பிட்ற மக்களுக்கு நல்லது நண்பர்களே. அதனால் இதில் வரும் சந்தேகங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களோட வாட்ஸ்அப்பில் மூலியமாகவும் இல்லை எங்களோட கால் பண்ணியும் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். உங்களோட சந்தேகங்களை இந்த நம்பருக்கு, கீழே கொடுக்கப்பட்ட நம்பருக்கு பதிவு பண்ணுங்கள். அதுக்கு இமிடியேட்டாக என்னால் ஆன்சர் பண்ண முடியும். நன்றி நண்பர்களே.